வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பற்றின நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை சொல்ல போகிறோம். நேஷ்னல் ஃப்ளாகுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏர்போர்ட்டோட பாத்வே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாத்வே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். அப்படியே உள்ளே போனோன்னா ஸ்ட்ரைட் வே வந்து மேம்பாலம், அது வந்து டிபாச்சர் ஏரியா. அதில் சப்வே வந்து கீழே ரோடு வந்து டைவர்ட் ஆகும், அது வந்து அரைவல் ஏரியா. கீழே பார்க்கிங்க்கும் அதே வே தான். இந்த திருச்சி ஏர்போர்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1940 ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டம் சர்வீஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து 2012 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க திருச்சி ஏர்போர்ட் தான் வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்குது. கஸ்டம்ஸ் தாண்டி கார்கோக்கு, அதாவது சரக்கு போக்குவரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இந்த திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேயே திருச்சி ஏர்போர்ட் தான் வந்து ரொம்ப பழமையான ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கஸ்டம் சர்வீஸில் 11th பிளேஸில் வந்து திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இருக்கான். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னாக்கா இந்தியன் ஏர்லைன்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இதுதான் வந்து சர்வீஸில் இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் வந்து கிங்ஃபிஷர், பேராமவுண்ட் ஏர்வேஸ், மிஹின் லங்கா, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், ஏர் ஏஷியா, இந்த மாதிரியான ஃப்ளைட்ஸ் வந்து சர்வீஸுக்கு வந்துச்சான். ஆனால் இப்போ வந்து கிங்ஃபிஷர், பேராமவுண்ட் ஏர்வேஸ், மிஹின் லங்கா இதெல்லாம் வந்து சர்வீஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க. 2004 அப்புறம் தான் ஏர்போர்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரன்வே வந்து 6000 அடியாக இருந்ததை வந்து 8000 அடிக்கு மாற்றி கொடுத்தாங்களாம். அப்புறம் ஃப்ளைட்டு நிறுத்துகிற இடம்னு பார்த்தோன்னாக்க 7 வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டாக்ஸி வே இதெல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களால் காணொளி மூலம் திருப்பூர்லேருந்து இந்த கட்டிட பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து நடத்தியிருக்காங்க. ஒர்க் வந்து 2021 கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகலை. அதுக்கப்புறம் 2024 வந்து ஜான்வரி மாதம் 2ஆம் தேதி வந்து மோடிஜி வந்து திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த நம்மளோட இந்தியாவுக்காக அர்ப்பணித்து கொடுத்தாங்க. அந்த டைம், அதாவது 2024 ஜான்வரி 2 அன்னைக்கு இங்கே ஓப்பன் பண்ணியிருந்த அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து விசிட் பண்ணோம். எல்லாருமே வந்து ஃப்ரீயாக அலோவ் பண்ணாங்க. உள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே தெரியுது இல்லையா நேஷ்னல் ஃப்ளாகு, அது நம்ம அதை தான் கடந்து வந்திருக்கோம். அதாவது அந்த பாத்வே பார்த்திங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் அந்த ஷேப்பில் வந்து இருக்கும். நம்ம நடந்து வந்த பாதை தான் இது. பாருங்கள், நைட் டைமில் வந்ததுனால அந்த லைட் வெளிச்சம்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப விசிபிளாக இருந்துச்சு எல்லாமே. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண ஏரியா அங்கே நேஷ்னல் பார்க் தெரியுது இல்லையா, அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். அங்கே தெரியுது இல்லையா டவர், அது ஒர்க்கிங்கில், அதாவது ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அந்த ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு. இது அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த டவர் பாருங்கள், ஒர்க் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அங்கே பக்கத்தில் பார்த்தோன்னாக்கா ரன்வே, எல்லா லைட்ஸுமே பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கு. இது ரூஃப், கலர்ஃபுல்லான ரூஃப். கிட்ட பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. பாருங்க, அப்படியே பிரகாசமாக மின்னிகிட்ருக்கு ஏர்போர்ட்டு. இது கீழே பார்க்கிங் ஏரியா. அங்கே தான் வந்து அரைவலுக்கும் அங்கே கீழே தான் போகணும். இது நம்ம வந்த பாத்வே. இது பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு.
ஆல்மோஸ்ட் நம்ம டிபார்ச்சர் கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு ரன்வே தெரியும். அங்கே வந்து ஃப்ளைட்டு நிற்கிறத கூட பார்க்கலாம். அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு ஃப்ளைட் நிற்கிதா, 2 ஃப்ளைட் வந்து நின்றுச்சு. அதோ அங்கே ஒரு ஃப்ளைட்டு. டிபார்ச்சர் வந்த உடனே இங்கே லிஃப்ட் இருக்குது. ஓகே, சர்வீஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா 1 ஹவரில் வந்து 12 ஃப்ளைட்ஸ், அதாவது 12 விமானங்களை கையாளக்கூடிய திறன் வந்து இருக்குது. அப்புறம் 5 ஏர் பிரிட்ஜஸ், 11 போர்டிங் வேஸ், அப்புறம் 58 செக்இன் கவுண்டர்ஸ், 60 இமிக்ரேஷன் கவுண்டர், 44 எமிக்ரேஷன் கவுண்டர்ஸ் இருக்குது. அப்புறம் 5 கேரசல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் விஐபிஸ் தங்குற அறைங்கள் வந்து 3 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அமைப்பு வந்து 19 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே செந்துக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. அவனும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள், டிபார்ச்சர் ஏரியா இது. ரொம்ப பிரைட்டாக லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. ரொம்பவே பிரம்மாண்டமான ஏர்போர்ட் இது. பாருங்கள், இந்த டைம் நல்லாவே ஃப்ரீயாக இருந்துச்சு. அங்கே ஓப்பன் டே அன்னைக்கு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரோம். அன்றைக்கி எங்களை உள்ளே அலோவ் பண்ணாங்க, உள்ளெல்லாம் போனோம், போய் பார்த்தோம். ரொம்ப டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரூஃபெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கிளம்பும் போது சொன்னோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் பாத்வே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்னு சொன்னோம் இல்லையா. இது இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து எப்படின்னா சவுத் ஃபேஸிங். நம்ம செமி சர்க்கிள் மாதிரி அப்படியே வந்தோம் இல்லையா, வரும்போது அந்த வியூவே வந்து மாறிடும், வியூ பாயிண்ட்டே வந்து மாறிடும். இது வந்து சவுத் ஃபேஸிங். பார்த்தீங்களா, ஸ்ரீரங்கம் கோபுரத்தோட மாடல். இந்த டிபார்ச்சரோட அரைவலோட ஃப்ரண்ட் ஏரியாவில் இருக்குது. கீழே வந்து பார்க்கிங் ஏரியா. இதோட பார்க்கிங் ஏரியாவுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது நல்ல ஸ்பேசியஸ். இதில் 1000 காரு, 250 டாக்ஸி, அப்புறம் 10 பஸ்ஸு, அதாவது சார்ஜிங் பேக்கோட கூடிய பஸ்ஸு, 10 பஸ்ஸு வந்து இதில் பார்க்கிங் பண்ணலாம். அந்த மாதிரியான ஸ்பேசியஸ் இது. இப்போ நாங்கள் கீழே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு லிஃப்டில் இறங்கியாச்சு. கீழே வந்தாச்சு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ரண்ட் வியூ. பாருங்கள், அரைவல் ஏரியா இது. அரைவல் A1 A2ன்னு 2 அரைவல் இருக்குது. ஸ்ரீரங்கம் கோபுரம் மாடல். ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. லைட் செட்டிங்கோட ரொம்ப சூப்பரான வியூ பாருங்கள்.
இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா, டவர் பார்த்தோம் இல்லையா, அதிநவீன போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம், அது அது கம்ப்ளீட் பண்ணுறது. அப்புறம் வந்து இப்போ இருக்க ரன்வே வந்து 12,500 அடியாக வந்து உயர்த்தி கொடுக்கறது. அப்புறம் வந்து ஒரே டைமில் 1075 பயணிகளை வந்து கையாளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் கட்டடங்கள் கட்டுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அப்புறம் இதோட ரீசன்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் இயர் அதாவது 2025 இந்த இயரில் ஜான்வரி 11 அன்னைக்கு அதிகபட்சமான பயணிகளோட வருகையை பதிவு செஞ்சுருக்கான் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அது வந்து வரலாற்றில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, பதியக்கூடிய விஷயமா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.